வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 hours. 12ஆம் வகுப்பு இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 21 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். ஸோ 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக, நாட்டு வருமானம் இலக்கணம் தருக, முழு வேலைவாய்ப்பு வரையறு, தொகு அழைப்பின் கூறுகள் யாவை, நுகர்வு நாட்டம் என்றால் என்ன, பணத்தின் இலக்கணம் வரைக, மைய வங்கி என்பதை வரையறு, பன்னாட்டு வணிகம் வரைவிலக்கணம் தருக, சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருள் எழுதுக, பணவீக்கம் என்பது இலக்கணம் தருக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி 7-3-21 14 கொஷின் கம்பல்சரி. பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட, முதலாளித்துவம் சமதர்மத்தை வேறுபடுத்துக. அண்ட் தென் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் 1 by 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு மெயினாக தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, நடவடிக்கை அடிப்படையில் பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி, நாட்டு வருமானத்தை கணக்கிடப்படும் முறைகள் விளக்குக, நாட்டு வருமான கணக்கீட்டில் உள்ள சிக்கல்கள் யாவை, சேயின் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க, வேலையின்மை வகைகளை விவரி, நுகர்வு சார்பின் அக மற்றும் புற காரணிகளை விளக்குக, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடு, எர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாட்டை விளக்குக, பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை விளக்குக, நாட்டின் பொருளாதார மேம்பாட்டின் வணிக வங்கி பங்கினை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து அயல்நாட்டு செலுத்துநிலை சமமின்மை வகைகளை விவரி, பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை விளக்குக, உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாநகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். டோட்டல் மார்க் 90 மார்க்கு. டைமிங் வந்து 3 hours. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 7x2 14. பேரியல் பொருளின் இலக்கணம் தருக, முதலாளித்துவம் என்றால் என்ன, தனிநபர் வருமானம் என்றால் என்ன, விளைவு தேவை என்றால் என்ன, நுகர்வு நாட்டம் என்றால் என்ன, பண்டமாற்று என்றால் என்ன, கடன் உருவாக்கம் என்றால் என்ன, செலவணி மற்றும் வீதம் என்றால் என்ன, அதே மாதிரி தடையற்ற வணிக பகுதி என்றால் என்ன, இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் வரையறு, பொருளாதாரத்தின் அமைப்பின் வகைகளை குறிப்பிடு, தேசிய வருவாயின் பணிகளை பட்டியலிடு, தொகு தேவை என்றால் என்ன, அதன் கூறுகளை கூறு, அதே மாதிரி கெய்ன்ஸின் நுகர்வு சார்ந்த உளவியல் விதியின் கருத்துக்களை கூறு, மீள்பண வீக்கம் பற்றி குறிப்பு வரைக, பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடு, இறக்குமதி பங்களிப்பு என்றால் என்ன, பலதரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன, பணவீக்கத்தின் வகைகள் பற்றி எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா 7-35 5 மார்க் கொஷின். பேரியல் பொருளியல் பரப்பலை வரி, முதலாளித்துவம் சமத்துவம் கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடு, தேசிய வருவாயினை கணக்கிடப்படும் முறைகளை விளக்குக, தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை, சேயின் அங்கவாடி விதியினை திறனாய்வு செய்க, ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப்க்கு இடையிலான சமநிலை வரைபடம் மூலம் விவரி, நுகர்வு சார்பின் அக மற்றும் புறக்காரணிகளை விளக்குக, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்திக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு, பணத்தின் பணிகளை விளக்குக, வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க, அதே மாதிரி வணிக வங்கிகள் பணிகளை விளக்குக, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்க, உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவாதிக்கவும். குறிப்பு வரைக பொறுத்த வரைக்கும் சார்க்கு பிரிக்ஸ் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாநகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் வரும். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாநகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின். வேணும் 7 வினாக்களுக்கு விடையிலே. வினா எண் 30 கட்டாய வினா. 7x2 14. முதலாளித்துவம் என்றால் என்ன, ஜிஎன்பி கணக்கிடப்படும் சூத்திரத்தை எழுது, விளைவு தேவை என்றால் என்ன, சேமிப்பு நாட்டம் என்றால் என்ன, பணவீக்கம் என்பதன் இலக்கணம் தருக, மைய வங்கி என்பதை வரையறு, பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன, சிறப்பு எடுப்புரிமை என்பதன் பொருள் எழுதுக, கடன் உருவாக்கம் என்றால் என்ன, செயல்படாத சொத்து என்றால் என்ன. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வேணும் 7 வினாக்களுக்கு விடையிலே. வினா எண் 40 கட்டாய வினா. 7x3 21. கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை தொகுத்தெழுதுக, செலவு முறை பற்றி சிறுகுறிப்பு தருக, தொகு தேவை என்றால் என்னதன் கூறுகளை கூறுக,
முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்குக. பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிட. அதே மாதிரி மிகைப்பெருக்கி விளக்குக. காகித பணத்திட்டம் என்றால் என்ன? அனைத்து வினாக்களுக்கு விடைகளை பொறுத்த வரைக்கும் 7 × 5 35. இதில் பேரின பொருளியல் பரப்பில்லை வரி, ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப்க்கு இடையே உள்ள சமநிலை வரைபடம், தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை வரி, முடுக்கி இயங்கும் விதத்தினை வரி, பணத்தின் பணிகளை விளக்குக. உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்க. குறிப்பு வரைக. சார்க் பிரிக்ஸ். அதே மாதிரி உலக வங்கி பணிகளை வெளிக்கொணர்க. முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மையினை ஒப்பிடுக. அதே மாதிரி தொன்மை கோட்பாடு மற்றும் கீன்ஸ் கோட்பாடு ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகளை எழுதுக. அதே மாதிரி எர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாட்டினை விளக்குக. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கு இடையே உள்ள தொடர்பினை விளக்குக. பணவியல் கொள்கை நோக்கங்கள் யாவை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்க ராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்க ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025-26 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 20 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 700 to 14 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30 கண்டிப்பாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பேரியல் பொருளியல் இலக்கணம் தருக. வருமான சுழல் ஓட்டம் வரையிறு. ஜிஎன்பி கணக்கிடப்படும் வாய்ப்பாட்டை எழுதுக. ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக. சே விதியின் எடுக்கோள்களை பட்டியலிடு. சராசரி நுகர்வு நாட்டம் வரையிறு. நெகிழி பணம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. செலவணி மாற்று வீதம் என்றால் என்ன? எங்கு எப்பொழுது சார்க் தலைமை அலுவலகம் துவக்கப்பட்டது? சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியவற்றை வேறுபடுத்துக. பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. காரணி செலவில் என்என்பி குறிப்பு தருக. கீன்ஸின் கோட்பாட்டை விளக்குக. தொகுத்தேவை என்றால் என்ன? அதன் கூறுகளை கூறுக. தன்னிச்சையான முதலீடு தூண்டப்படுவதற்கான முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்த. பண அளப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? நபார்டின் பணிகள் யாவை? சார்க்கின் பணிகளை சுருக்கமாக எழுது. முதலாளித்துவம், சமத்துவம், கலப்பு பொருளாதாரம் ஆகியவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை வரி. நாட்டு வருமானத்தின் கணக்கிடப்படும் முறையினை விளக்குக. அதே மாதிரி பேரின பொருளியின் பரப்பெல்லை வரி. ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப்க்கு இடையே உள்ள சமநிலை வரைபடம் மூலம் எழுதுக. மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடு. வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க. பெருக்கி இயங்கும் விதத்தினை விவரி. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்க. உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடு. குறிப்பு வரைக. சார்க் பிரிக்ஸ். பணத்தின் பணிகளை விளக்குக. பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை விளக்குக. வேலையின்மையின் வகைகளை விவரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்க ஆசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்க ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் வந்து 21 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்க ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின் 700 to 14 இதில் வேணும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 30 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி குறைபாட்டின் இலக்கணம் தருக. நுகர்வு சராசரி நுகர்வு நாட்டம் வரையிறு. அந்த நெகிழி பணம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. வெளி அங்கவாடி நடவடிக்கை என்பதன் பொருள் கூறு. பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன? கற்றோர் வேலையின்மை என்றால் என்ன? ஆசியாவின் 2 நோக்கங்களை குறிப்பு எழுதுக. பிரிக்ஸ் அமைப்பின் உள்நாடுகளை குறிப்பு எழுதுக. வினா எண் 40 கட்டாய வினா. கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை தொகுத்தெழுது. நாட்டு வருமானத்தை கணக்கிடுதலின் பயன்களை பட்டியலிடு. அதே மாதிரி வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கங்களை குறிப்பிடு. சார்க்கின் பணிகளை சுருக்கமாக கூறு. பொது அங்காடி என்றால் என்ன? பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பேரின பொருளியல் பரப்பெல்லை வரி. முதலாளித்துவம், சமத்துவம், கலப்பு பொருளாதாரம் ஆகியவற்றின் தன்மைகளை ஒப்பிடு. நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை வரி. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகளை விளக்குக. வேலையின்மை வகைகளை வரி. சேயின் அங்கவாடி விதிகளை திறனாய்வு செய்க. ஒரு பொருளாதாரத்தின் பணவீக்கத்திற்கான காரணங்கள், விளைவுகள். வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விளக்குக. வணிக வங்கியின் பணிகளை விளக்கு. உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் வேறுபாடு விவாதிக்கும். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்க. ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாட்டை விவரி.
உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்க, குறிப்பு வரைக, சார்க், பிரிக்ஸ் நல்லா எழுதி பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் வரும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 பொருளியலுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் குவார்டர்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கு 3 மார்க் கம்பல்சரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் வந்து 30வது கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. வருமானத்தின் வட்ட ஓட்டம் வரையிறு, மெய்நிகர் பணம் என்றால் என்ன, தன்னிச்சையான முதலீடு என்றால் என்ன, வணிக வங்கிகள் என்பதை வரையிறு, இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் MBBS என்றால் என்ன, வணிக செலுத்து நிலை பற்றி நீவிர அறிவது யாது, பன்னாட்டு கூட்டமைப்பு தலைமையிடம் எழுதுக, மறைமுக வேலையின்மை என்றால் என்ன. அடுத்து 7x3 21 பொருளாதார முறையின் வகைகளை குறிப்பிடு, நாட்டு வருமானத்தை கணக்கிடுதலின் பயன்களை பட்டியலிடு, தொகுப்பு அளிப்பின் வரைபடம் மூலம் விளக்குக, ஒரு பொருளாதாரத்தின் பணவீக்கத்திற்கான காரணங்கள் யாவை, நபார்டின் பணிகள் யாவை. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிட, மொத்த நிகர பண்ட பரிமாற்று வணிக வீதத்தை சுருக்கமாக எழுது, சார்க்கின் பணிகளை சுருக்கமாக எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டார ஊரக வங்கி சிறுகுறிப்பு வரைக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, உலக வங்கி பணிகளை வெளிக்கொணர்க, அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மை வகைகளை விவரி, வணிக வங்கிகள் பணிகளை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடு, குறிப்பு எழுதுக, சார்க், பிரிக்ஸ். அடுத்து வேலையின்மையின் வகைகளை விவரி, பணவியல் கொள்கை நோக்கங்களை எழுதுக, உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு, பேரின பொருளியல் பரப்பெல்லை வரி, கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக, நாட்டு வருமானம் கணக்கிடப்படும் முறைகளை விளக்குக. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணதை வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து அப்டேட் ஒன்று போயின்னா வரும். தேங்க்யூ.